இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாருக்கு கால் பண்ணணுமோ அவங்களுக்கு கால் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நான் ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன். சப்போஸ் எனக்கு அதை மறந்துடக்கூடாது, மறந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் போகிற மாதிரி நம்ம அதை செட் பண்ண போகிறோம். ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட நம்பருக்கு கால் போகிறது செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த மைக்ரோ ட்ரையோடுன்ற ஆப் மூலமாக நம்ம அதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஆட் மேக்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிள் வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டாப்பில் ஒரு கொஸ்டின் மார்க் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ செலக்ட் ட்ரிகர், அது கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம இப்போது பண்ண போகிற ஆப்ஷன் டே அண்ட் டைம் ட்ரிகர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைமிங் கேட்குது, இது இப்போது ரயில்வே டைமில் இருக்குது. சப்போஸ் நமக்கு ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் கால் பண்ணோம். மண்டேயா சாட்டர்டேயா சண்டே. இப்போ மண்டேயில் காலையில் 9 மணிக்கு ஒருத்தர் கால் போகணும், ஆட்டோமேட்டிக்காக போகணும். செட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரிகருக்குரிய ஆக்ஷன் இந்த பேஜில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் மார்க் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போ இதில் மேக் கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கா, இந்த மேக் கால்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யாரோட நம்பருக்குன்னு இப்போ செலக்ட் நம்பர் சொல்லிட்டு கீழே ஓகே. இப்போ யாரோட நம்பருக்கு கால் பண்ணோம், அவங்க நம்பர் இதில் டயல் பண்ணோம், நம்பரை டைப் பண்ணோம். நான் எக்ஸாம்பிளாக 1 2 3 4 5 6 7 8ன்னு போடுறேன். நீங்கள் அவங்களோட டெலிஃபோன் நம்பரை போட்டுக்கோங்க. தென் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த கீழே ஒரு ரைட் டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வரும். இதுலேயும் அந்த ரைட் மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக்ரோவுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கேட்குது. நான் இது ஆட்டோமேட்டிக் டயலர், ஆட்டோமேட்டிக் டயல்னு வச்சுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ 3ன்னு இருக்கு. ஏற்கனவே நான் 2 மேக்ரோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மேக்ரோவும் ஆட் ஆகிருக்கு. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோ இதான் நம்ம டேட் அண்ட் டைம் ட்ரிகர். இந்த டைமில் இந்த நம்பருக்கு கால் போகும். இது அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆக்ஷன் பண்ண வைக்கணுனாலும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக என்ன ஆக்ஷன் பண்ண வைக்கலாம். சப்போஸ் நம்ம அந்த கால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிங்டோன் வரணும், ரிங்டோன் வந்துட்டு அந்த கால் போகணுமா அப்படின்றத நான் அது ரிங்டோன் வந்தோடனே நான் கால் தேவைன்னா போடணும், இல்லாட்டி கட் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அப்போ இந்த பார் இருக்குது பாருங்கள், இதை வச்சுட்டு இப்படி ஸ்லைட்டாக நகர்த்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட். இப்போ இந்த ட்ரிகர் இந்த டைமிங் ஆனவுடனே ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் சவுண்டு அதுக்கு பின்னாடி கால் போகும். நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்த உடனே நம்ம அந்த கால் தேவைதானான்னு பார்த்துட்டு அந்த கால் போச்சுன்னா டக்குன்னு கட் பண்ணிடலாம். கீழே ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பேக் வாங்க மெயின் ஸ்க்ரீன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.